கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பார்ப்பது மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக நிறைய சப்ஜெக்ட் பார்த்துட்டுருக்குறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ரொட்டீனாக நான் பைபிள் படிச்சுக்கிட்டே நம்ம வருவோம். ஒவ்வொரு ஆதியாகமம், லேவியராகமம், யாத்திரை அப்படி வருவோம். அப்படின்னா என்னாகும் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11 வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த என்னாகும் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11 வசனத்தில் படிக்கும்போது அங்கே என்ன போட்டுன்னு கேட்டிங்கன்னா, கோராகின் குமாரரோ சாகவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. நான் அதை படிச்சுட்டு எப்பொழுது மூலம் போகும்போது ஆவியான உணர்த்துறாரு, அதை கொஞ்சம் பாரு, அதை நல்லா பார்த்துட்டு அப்புறம் நீ போ அப்படின்னாரு. என்னடா ஆவியான இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் திரும்பவும் என்னாகும் 26:14 வருஷம் கோராகியின் குமாரரோ சாகவில்லைன்னு. அப்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சாக கோராகியின் குமாரர் சாகலைன்னா கோராகு தானே மோசேக்கு விரோதமாக எழும்பி என்னாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் கோராகு கூட்டத்தார் வந்து மோசேக்கு விரோதமாக எழும்பி அவங்க 120 தூப எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்படியே பூமி பிளந்து அவங்க பாதாளத்துக்கு போகிற மாதிரி நம்ம படிக்கிறோமே. அப்போ கோராகு கூட அவங்க குமாரில் எல்லாருமே மனைவி பிள்ளை எல்லாருமே செத்துருக்கணும்ல, அது எப்படி இந்த வசனம் மட்டும் கோராகின் குமாரன் சாகவில்லை அப்படின்னு தனியாக ஒரு வசனமாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நான் பார்த்தேன். ஏன் அப்படி நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா, 15ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் தான் 15ஆவது நூற்றாண்டில் தான் வசனம் பை வசனமாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது இந்த 11ஆம் வசனத்து, அதாவது 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்து தனியாக போட்டிருக்காங்க, கோராகின் குமாரரோ சாகவில்லை. அப்போ அவங்க வந்து இதில் ஒரு செய்தி இருக்குது, இதை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காகவே இது ஒரு தனி வசனமாக போட்டிருக்காங்கன்னு நான் உணர்கிறேன். அப்போ நானும் சரி ஓகே, கோராகினுடைய வம்ச டீட்டெயில் இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நானும் பைபிளை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சார்ட்டு. லேவியோட குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி, நமக்கு தெரியும். பொதுவாக கோகாத்தோட பிள்ளைகள் தான் வந்து அம்ரான், இசேயர், எப்ரோன், உசியல். இந்த அம்ரானுக்கு பிறக்கிறது தான் ஆரோன், மோசே, 2 பிள்ளைகள். அதுமாரி இத்தேயருக்கு பிறக்கிறது தான் கோராகு. அப்படி இல்லை தான் இருக்கும். நல்லா தெளிவாக நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும், நிறைய செய்தி நல்லா கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த பைபிள் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக சொன்னேன். இதில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் சொல்லோவியத்தில் 805ஆவது பக்கம், சொல்லோவியத்தில் 805ஆவது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா கோராகுடைய வம்சத்தால் வருகிறவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க. நானும் இது நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப முக்கியமான நபர். நம்ம 1 சாமுவேல் புத்தகத்திலிருந்து அவர் தான் கிட்டத்தட்ட 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 8ஆம் அதிகாரம் வரும் சாமுவேலோடைய ஊழியங்களை பார்க்கலாம். பொதுவாக தியாலஜிஸ்ட்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாமுவேல் வந்து ஆசாரி ஊழியம் செய்தார், அதே நேரத்தில் தீர்க்கதரிசி ஊழியம் செய்தார், அது மாதிரி ஒரு கிங் மாதிரி செயல்பட்டார், 3 ஊழியத்தை செய்தவர் தீர்க்கதரிசி சாமுவேல்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சாமுவேல் கோராகு வம்சத்தில் வராருன்னு நான் அந்த லிஸ்ட்டில் அந்த பைபிள் ரெஃபர் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு கோராகோட கூட்டமே முழுவதும் அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா 26:1 என்ன 26:11 சொல்கிறாங்க, இல்லை கோராகின் குமாரோ சாகவில்லை. அப்போ அந்த வம்சம் என்னாச்சு அப்படின்னு நான் அதை ரெஃபர் பண்ணும்பொழுது தான் கோராகோட வம்சத்தில் வருகிறது தான் சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் அதில் சொல்லியிருந்தாங்க, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். தீர்க்கதரிசி சாமுவேலுடைய வம்சத்தில் வருகிற சாமுவேலுடைய பேரன் தான் ஏமான். இவரை குறித்து நம்ம 1 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை படிக்கலாம். அதே மாதிரி 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் 38ஆவது வசனத்துலேயும் ஏமானை குறித்து படிக்கலாம். இவர் சாமுவேலுடைய பேரனாக இருக்கிறார். இவரும் தாவீதோட காலத்திலும் அதே நேரத்தில் சாமுவேல் காலத்திலையும் டெம்பிள் நம்ம பில்டு பண்ணி அதை டெடிகேட் பண்ணும்போது பாடல் குழுவாகவும் அதே நேரத்தில் தீர்க்கதரிசியாகவும் இசைக்குழுவாகவும் செயல்படுறாங்க. அப்படி செயல்படுற முக்கியமான ஒரு ஆள் தான் ஏமன் அப்படின்னு ஒரு ஆள். அவர் ஒரு தீர்க்கதரிசி, நல்லா பாருங்கள். அப்போது அதில் நீங்கள் 1 நாளாகவும் 25:7 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 288 அப்படிங்கிற ஒரு நம்பர் போட்டு இவ்வளோ பேர் சேர்ந்து பாடல் பாடினாங்க, இசைத்தாருன்னு சொல்லி போட்டிருக்கோம். பொதுவாக அந்த 288 பற்றி எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பதிவு பண்ணலாம். பொதுவாக ஆடியோ இன்ஜினியரிங் இல்லை சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க பொதுவாக இந்த வேவ்ஸை குறித்து படிப்பாங்க. நம்ம சர்ச்சில் கூட நம்ம பேசுகிற வார்த்தை போய் எக்கோ அடிச்சுட்டு வரும், சில நேரத்தில் அந்த வார்த்தை சிதைந்து போயிடும், இல்லை சில பேருக்கு சரியாக கேட்காது. பொதுவாக அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் அப்புறம் இந்த வேவ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களை கூப்பிட்டு சொன்னிங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த வேவ் வந்து கரெக்டாக போய் திருப்பி நம்மளை வந்தடைவதற்கு அதை செட்டிங் பண்ணி கொடுப்பாங்க.
அது மாதிரி இந்த 288 பேரையும் அந்த நாட்களில் எதுக்கு செட் பண்ணாங்கன்னா, அந்த லட்ச ஜனங்கள் கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த இசையும் அந்த பாடலும் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவங்க குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நிற்க வச்சு குறிப்பிட்ட அந்த திசையை நோக்கி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பாடும் பொழுது அப்போது எல்லாரும் கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும் அந்த இசையும் அந்த பாடல் வரிகளும் கடைசி வரும் சென்று போகும். அது ஒரு கணக்கு அப்படி சொல்லுவாங்க. அதனால் சவுண்டு, அதாவது பிப்ளிக்கல் வித் சவுண்ட் இன்ஜினியரிங், பிப்ளிக்கல் வித் வேவ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் அந்த நாட்கள்லேயே சவுண்ட் இன்ஜினியரிங்கும் வேவ் இன்ஜினியரிங் அழகாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எம்டிஹெச் படிக்கிறவங்களுக்கு இந்த இதை சொல்லிக் கொடுப்பாங்க. நான் எம்டிஹெச் படிக்கலை, பட் அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் பண்ணுவார் ஒரு மலையில் ஏறி. ஏன் இயேசு கிறிஸ்து மலையில் ஏறி பிரசங்கம் பண்ணினாருங்கிறதுக்கு இதை படித்தவங்கெல்லாம் என்ன விளக்கம் தராங்கன்னா, அந்த மலையில் ஏறி அது பேசும்போது அவர் பேசின வேவ்ஸ் வந்து அப்படியே எல்லா ஜனங்களுக்கும் போய் சென்றடைகிற மாதிரி தான் அவர் பேசுவார். 5000 பேர் 4000 பேர் கூடியிருக்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை போய் சேர்ந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால், அந்த சவுண்ட் இன்ஜினியரிங்காக படித்த அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பேசுகிற அந்த நிற்கிற அந்த நோக்கி பார்க்குற திசையெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் தான் பேசுகிற அந்த வார்த்தை சென்றடையத்தக்கதாக தான் நின்று பேசுவார். அதனால தான் அவர் மலையில் ஏறி அந்த குறிப்பிட்ட பொசிஷனில் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் பேதுரோட படகுல ஏறி நின்று அவர் பேசுவார். ஏன்னா அது வந்து அந்த பொதுவாக அவர் நின்று பேசுகிற அந்த கடலானது அலைகள் இருக்காது, காற்று உள்ளிருந்து கரையை நோக்கி அப்படியே கடந்து போகும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து கடல் அந்த கரையை ஓரமாக உட்காந்து அவர் பேசும்போது கரையில் உட்கார்ந்துருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அப்படியே கரெக்டாக யார் கூடியிருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த வார்த்தை கடந்து போகும் அப்படின்னு எம்டிஹெச் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு அதை ஓரளவு எனக்கு சொன்னாங்க. அது அவங்களோட இந்த 288 பேரும் சும்மா அப்படி ஒரு கணக்கில் சேர்க்கல. இந்த 288 பேர் சேர்ந்து நின்று அந்த பாடல் பாடும் பொழுது தான் அந்த எத்தனை லட்சம் கூடியிருந்தாங்களோ அத்தனை லட்ச ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை வந்து ஃபுல்லாக அந்த பாடலும் இசையும் கடந்து போச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இது ஏமனை குறித்து அந்த நாட்கள் இருக்கிற ஸ்டடீஸ் உங்களுக்கு சொல்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே சொன்னேன். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நல்லா கிடைச்சுன்னா, கோராகின் கூட்டத்தார் வந்து மோசேக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு நல்ல ஒரு பிரதர், கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் அப்படின்னு ஒரு லைன் போட்டு போகிறார். பொதுவாக நம்முடைய பாடலில் கோராகு சேர்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த கோராகு மோசேக்கு விரோதமாக எழும்பி நின்ற காரியம் ஒரு தவறான காரியம். அப்படி அவர்கள் எழும்பி நின்றாலும் கோராகுடைய குமாரர்கள் பிள்ளைகள் வந்து தகப்பன் சேரலை. அவர்கள் ஆரோனுக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் எழுந்து நின்ற பொழுது, ஆனால் அவருடைய குமாரர்கள் வந்து அவங்க தகப்பன் செய்கிற தவறுக்கு உட்படவே இல்லை. அவங்க ஒதுங்கி நின்னாங்க. அதனால தான் அந்த பாதாளத்துக்குள்ளே இவங்க குமாரர்கள் போகலை. இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய சகோதர சகோதரிகள், இல்லை நம்ம சபை, நம்ம பாஸ்டர், இல்லை யார், நம்முடைய மனைவி, நம்ம பிள்ளைகள், இல்லை நம்முடைய கணவன், யாரும் ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்கிறான்னா நீங்கள் அதில் போய் உடன்படாதீங்க. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அன்னைக்கு கோராகின் கூட்டத்தார் கோராகு செய்த தவறுக்கு அவருடைய குமாரர்கள் வந்து உட்படலை. அவங்க தனியாக இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது தப்பு அப்படின்னு அவங்க உட்படாமல். அதனால் பாருங்கள், தேவன் அந்த சந்ததியில் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு பெரிய ரூல் பண்ணுறாரு, பெரிய ஊழியங்கள் செய்கிறாரு. நம்ம என்ன கற்றுக்கொள்வான்னா, ஒரு அநியாயம் தேவனுக்கு விரோதமான ஒரு செயல் நடக்கும்போது நம்ம அதில் கைகோர்க்கக்கூடாது. அது உயிரே போகிற காரியம் இருந்தாலும் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது என்பதை தான் நமக்கு குறிக்குது. நம்ம இன்றைக்கி வாழ்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய தவறான செய்கை செய்வதற்கு கூட்டம் கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டீங்கன்னா அந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன, எதற்காக கலந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போய் கலந்துக்கணுங்க. நீங்கள் தெரியாமல் போய் கோராகின் கூட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா நேராக நீங்கள் பாதாளத்துக்கு தான் போக வேண்டியது வரும். அதனால் அவங்க செய்கிறது வேதத்தின்படி இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாய் செய்கிறார்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் செயல்படுங்க. ஒருவேளை அது இயேசுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு ஆவியானவர் உங்கள் மனதில் உறுத்துவாரால் நீங்கள் சாகிறதா இருந்தாலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீங்க. இயேசுவுக்காக தனித்து வாழுங்க. தேவன் எப்படி பாருங்கள், கோராகு கூட்டத்தில் சாமுவேல் அவங்க பசங்க சேரலை,
பாருங்கள் அந்த சந்ததியில் சாமுவேல் அழகாக தேவன் உயர்த்துறாரு. அதே மாதிரி சாமுவேல் பிள்ளைகளும் சரியில்லை சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் சாமுவேலை பார்த்து உங்கள் பிள்ளையை உங்கள் வழி நடக்கலை, அவங்க நீதியை பரட்டுறாங்கன்னு. ஆனால் அது அவங்க அப்படியே அவங்களோட இது போயிடுது. ஆனால் அதுக்கு பின்பாக வந்து ஏமல்லாம் தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறாங்க. தேவன் அப்படியே அழகாக உயர்த்துறாரு. நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு உண்மையாக பிரியமாக அவருக்கு புரிஞ்சு அவருக்கு பிரியமாக செய்வோமானால் எல்லா காலகட்டத்திலையும் சாமுவேலைப் போல ஏமாளைப் போல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களையும் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமென்.